ஒரு அருமையான கதை படித்தேன். சேட்டு ஒருத்தர் இருப்பார். ரொம்ப ரொம்ப பணக்கார சேட்டு. 25 வேலைக்காரங்க அந்த சேட்டுக்கு வீட்டில். அந்த சேட்டுக்கிட்ட ஒருத்தன் போய் வேலை கேட்குறான். சாமி எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்கப்பா, நான் இப்போ வேலை கொடுக்க முடியாது. இல்லை இல்லை சாமி, நீங்கள் சம்பளம் கொடுக்க வேணாம், எனக்கு வேலை மட்டும் கொடுங்க. சம்பளமே இல்லாமல் நீங்கள் என்ன வேலை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்றான். சேட்டு கொஞ்சம் கஞ்சத்தனமான ஆள். சம்பளமே இல்லாமல் வேலைக்குன்னா என்ன சொல்லுவார், சரி ஓகே, நான் என்கிட்ட 25 பேர் இருக்கான், அதில் 2 பேரை வேலையை விட்டு எடுத்துடுறேன், 2 பேர் வேலையை உனக்கு நான் கொடுப்பேன், நீ இலவசமாக செஞ்சு தருவியா? செஞ்சு தருவேன் அப்படின்றான். சரின்னு வேலைக்கு வைக்கும்பொழுது, ஆனால் என்னுடைய ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான். என்ன நிபந்தனைனா, நீங்கள் எனக்கு வேலை கொடுக்க முடியலனா, நான் உங்களை எந்த சமயத்தில் நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கலையோ அந்த சமயத்தில் உங்களை நான் பெரம்பால் அடிப்பேன். ஏன்னா எனக்கு வேலை செய்கிறதுக்கு வேலை செய்யணும்னு எனக்கு துடிப்பு இருக்குது. ஸோ நான் வேலை நீங்கள் கொடுக்க முடியலனா அந்த சமயத்தில் நான் உங்களை பெரம்பால் அடிப்பேன். இந்த நிபந்தனை மட்டும் இருந்தால் நான் இலவசமாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். சேட்டு இது ஒரு நல்ல டீலிங்காக இருக்குது. சரி 2 பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு இவனை வச்சுக்கலாம், 2 பேருடைய சம்பளம் எனக்கு சேவிங் ஆகும்னு சொல்லிட்டு அவனை வேலைக்கு வச்சுக்கிறாரு. வேலைக்கு வச்சுட்டு வேலை சொல்கிறாரு. இது பாத்திரம் கழுவுறது, வீடு என்னென்னமோ வேலை சொல்கிறாரு, கடையில் பார்த்துக்கிறது என்னென்னமோ சொல்கிறாரு, எல்லாமே செய்கிறான். அதுவும் மற்ற ஒரு சராசரி மனுஷன் எவ்வளோ ஸ்பீடு செய்கிறானோ அதை விட 4 மடங்கு வேகமாக செய்கிறான். டக்கு 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 டக்குன்னு பர்ஃபெக்டாக செய்கிறான் வேலை. சேட்டு இம்ப்ரெஸ் ஆகிறார், என்ன இந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் நான் பார்த்தே இல்லை அப்படின்னு. ஸோ வேலையெல்லாம் முடிய போகிறது. அவர் மாதத்துக்கு என்ன வேலை சொல்லணுமோ அந்த வேலையெல்லாம் முடிய போகிறது வித்தின் ஃபியூ டேஸ். ஸோ சேட்டுக்கு பயம் வந்துடுது. இப்போ இவன் கம்முன்னு இருந்தால் என்னை பெரம்பால் அடிப்பானேன்னு பயம் வந்துடுது. நண்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒருத்தன் கிடச்சிருக்கான், இலவசமாக வேலை செய்கிறேன்னு சொன்னேன்னு நான் 2 பேரை வேலையை விட்டு எடுத்துட்டேன், அவனை சேர்த்துட்டுருக்கேன், பட் நிபந்தனை இது அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது. இப்போ அவன் எல்லா வேலையும் செய்கிறான், அதுவும் மிஸ்டேக் இல்லாமல் செய்கிறான், ஃபஸ்ட்டு டைம்லேயே செய்கிறான், அவ்வளோ அவனுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. இப்போ நான் சொன்ன வேலை முடிய போகிறது, அடுத்த வேலை எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ அடுத்த வேலை கிடையாது என்கிட்ட, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மற்ற ஆளுங்களை வேலையை விட்டு எடுக்க முடியாது, ஏன்னா இவன் நாளைக்கு வேலையை விட்டு போயிட்டான்னா மற்ற ஆள் தேவை, நான் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நண்பனுக்கு ஃபோன் பண்ணுறான். சேட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ நண்பர் சொல்கிறாரு, இவ்வளோ தானே விஷயம், ஒன்று பண்ணு, வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கம்பத்தை நட்டு வை, வேலை இல்லாத பொழுது அவன்கிட்ட சொல்லு, இந்த கம்பத்து மேலே ஏறி இறங்கு, ஏறி இறங்கு, ஏறி இறங்கு, நான் நெக்ஸ்ட்டு வேலை சொல்கிற வரைக்கும் கம்பத்து மேலே ஏறி இறங்க சொல்லு. ஸோ அவனும் வேலை செஞ்ச மாதிரி ஆகும், உன்னையும் பெரம்பால் அடிக்காத மாதிரி ஆகிடும், ஸோ நீ தப்பிச்சிடலாம். இது நல்ல ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறான் சேட்டு. வீட்டு வாசலில் கம்பத்தை நட்டை வச்சு அவன் வரான். சேட்டு வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த வேலை நீங்கள் சொல்லலைன்னா பெரம்பு கொடுங்க, பெரம்பு எடுத்துகிட்டு வரான். இல்லை அடுத்த வேலை ரெடி ஆகிடுச்சு, அங்கே பாரு இந்த கம்பத்தை நட்டு வச்சுருக்கேன் பாரு, இந்த கம்பத்து மேலே ஏறணும் கீழே இறங்கணும், மேலே ஏறணும் கீழே இறங்கணும், அடுத்த வேலை சொல்கிற வரைக்கும் இதை செய்யணும் அப்படின்றான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் செய்ய ஆரம்பிச்சிடறான் வேலை. இது ஒரு அலங்கார கதை. இந்த கதையோட தாத்பரியம் என்னென்னா, அந்த வேலைக்காரன் இறைவன் நமக்கு கொடுத்த மனம், நம்ம தான் சேட்டு, வேலைக்காரன் மனம். ஸோ மனம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதோடைய கெப்பாசிட்டி ரொம்ப அதிவேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தத்துவத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, மனசை வேலை இல்லாமல் நிறுத்தி வைத்தால் அந்த மனம் நமக்கு அது எப்படி பெரம்பால் அடிக்கிறதோ அந்த மாதிரி மனம் நமக்கு எதிரியாக மாறிவிடும். ஸோ இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இது உண்மையான கதையாக இல்லாமல் இருந்தாலும் இதோடைய தாத்பரியம் உண்மை. மனசை நம்ம எப்போ ஐடலாக வச்சுக்கிறோமோ அப்போ மனசு நம்மளை தாக்கும். மனசில் ஏற்படும் அந்த விஷய விகார பாவனை, காமக்ரோத பாவனை, அந்த பாவனை நம்மளை தாக்கும். ஸோ அதனால் தாத்பரியம் என்னென்னா, கதையோட தாத்பரியம் என்னென்னா, மனசை எப்பொழுதுமே வேலைக்கு வச்சுக்கோ. மனசை ஒரு செகண்ட் கூட ஃப்ரீ டைம் கொடுக்காத. குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி, டைம் வேஸ்ட் பண்ணாத. இதுதான் அதோடைய தாத்பரியம். மனசை மனசில் ஃப்ரீ டைம் கொடுக்கக்கூடாது, ஃப்ரீ டைமே கொடுக்கக்கூடாது. நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் ஃப்ரீ. நைட் தூங்கும்பொழுது மனசுக்கு அது கனவு காண்றது, அதில் தனியோட வேலை, அதோடைய வேலை இருக்குது. அதுக்கு ஜாகிரதோ தூரம் அதைத்து தெய்வம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முன்னாடி. ஸோ தூங்கும்பொழுது அதுக்கு தனி வேலை இருக்குது. ஆனால் முழிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மனசை ஐடலாக வச்சுக்கக்கூடாது. மனசை நம்ம எப்பொழுதுமே அதை வேலையில் ஈடுபடுத்தி வச்சுக்கணும்.
ஸோ அந்த கம்பத்தை நட்டு வச்சு மேலேயும் கீழையும் போக சொல்கிறாரு பாருங்களேன். அதுதான் வந்து நம்மளுடைய சுவாசம். வேலை இல்லாத பொழுது மனசை வந்து சுவாசத்தில் வந்து செலுத்தணும். சுவாசத்தில் செலுத்தும் பொழுது சுவாசத்திலேயே குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி யோக ரகசியம், நம்மளுடைய சுவாசத்துக்குள்ளே இறைவனுடைய பேர் இன்பில்ட்டு. இந்த ஓமுங்கிற பேர் சுவாசத்திலே இருக்குது. ஸோ சுவாசத்தை வந்து ஈடுபடுத்து. உனக்கு வேலை இல்லாத சமயத்தில், சப்போஸ் வேலை இல்லை, இப்போ சும்மா உட்காரணுன்னா, சும்மா உட்கார்ந்தேன்னா வேறு ஏதாவது சிந்தனை வரும். ஸோ அந்த சமயத்தில் சுவாசத்தின் மூலமாக இறைவனை நாமஜபம் பண்ணு, மனசை வந்து சுவாசத்தை மேலே ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யோக ரகசியத்தில் சொல்லுவாங்க, யோகாபியாசத்தில். ஸோ இது வந்து நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இது. ஸோ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குருநாதர் சொன்ன சில விஷயங்கள் இங்கிலீஷ் வீடியோவில் போட்டிருந்தேன், தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல வந்து ஒரு விஷயம் சொன்னார் குருநாதர். வந்து கடைசியில் சொன்ன விஷயத்த சொல்கிறேன். குருநாதர் சொல்கிறாரு, உனக்கு இந்திரியத்துடைய சுகம் வேண்டுமென்றால் ரொம்ப ரொம்ப ஈஸி கிடைக்கிறது, ரொம்ப ஈஸி. டிக்கெட் வாங்கிட்டு போய் சினிமா தியேட்டரில் உட்காந்தனா 3 மணி நேரம் அவனுடைய இந்திரியங்கள் சுகம் அனுபவிக்கும். ஆனால் இந்திரியத்துடைய சுகம், சுவை வந்து ரொம்ப ரொம்ப அல்ப சுகம். காமத்தில் இந்திரியங்களை காமத்தில் படுத்தலாம், ஒன்லி ஃபியூ மினிட்ஸ், அவ்வளோதான், காமம் ஓவர். அதே மாதிரி தான் எல்லா இந்திரிய சுகமும். ஆனால் இறைவனுடைய சுகம் அப்படி கிடையாது. இறைவனுடைய சுகம் இமீடியட்டாக கிடைக்காது, உடனே இந்திரிய சுகம் மாதிரி கிடைக்காது, டைம் ஆகும். பிரம்மத்தின் சுகம் சுவை வந்து டைம் ஆகும். ஆனால் அது லாங் லாஸ்டிங், எவர் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்திரியத்துடைய சுகத்தை தேடாதே. இந்திரிய சுகத்தை தேடினால் அந்த இந்த உபனிஷத்தில் வரும், கட்ட உபனிஷத்தில் நான் ஒரு வீடியோ போட்டேன், தமிழில் தான் போட்டேன். ஸ்ரோபாக மர்த்தயஸ்ய எதந்த கை தத் சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜக. உன்னுடைய இந்திரியங்கள் எல்லாமே வந்து தேஞ்சிரும். ஜரயந்தினா வயசாயிடும், இந்திரியங்களால் முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால் அந்த இந்திரியங்களை வந்து இறைவன் மேலே செலுத்து. இந்திரியங்களுடைய யூஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணு, ஜாஸ்தி யூஸ் பண்ணாத இந்திரியங்களை, தேவையில்லாத விஷயங்களை யூஸ் பண்ணாத இந்திரியங்களை அப்படின்னு குருநாதர் சொன்னார். ஸோ அதனால் வந்து லம்பா அபியாஸ்னால் ரொம்ப நேரம் உட்கார்ந்து அபியாசம் பண்ணு. மூச்சை வந்து, இந்த கதை குருநாதர் சொல்லலை, இந்த கதை வேறு ஒரு இடத்துல படித்தேன். ஸோ அதோட லிங்க் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் உட்கார்ந்து அபியாசம் பண்ணு, இறைவனுடைய நாமஜபம் பண்ணு. அப்படி பண்ணேன்னா வந்து உனக்கு உள்ளுக்குள்ளே வந்து திவ்ய ஆனந்தம் ஏற்படும். அப்படி ஏற்படாத சிஷ்யர்கள் நீங்கள் நிறைய பேர், குருநாதர் சொல்கிறார், நான் ஆசிரமத்தில் இருந்தேன், நிறைய பேருக்கு உங்களுக்கு பிரம்ம ஞானமே இன்னும் வரல, பிரம்மத்தின் அனுபவம் வரல, ஒரு ஆனந்தம் வரல. நிறைய பேர் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, ஏன் வரல? ஏனென்றால் இந்திரிய சுகத்தில் இன்னும் அலைகிறாய். அதுதான் ஒரே ஒரு அர்த்தம். குருநாதர் சொல்கிறார். ஸோ என்கிட்ட வந்து கேளு, என்கிட்ட பர்சனலாக வந்து, குருவே உங்களோட 5 நிமிஷம் பேசணும்னு வந்து கேளு. எனக்கு தியானம் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற அந்த அனுபவம் வரலன்னு வந்து கேளு. நான் வந்து சொல்லுவேன், உங்ககிட்ட இந்த குறை இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி கேட்க முடியலையா, வெக்கமாக இருக்கா, மனசுக்குள்ளே யோசி, நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு யோசி. குருநாதர் சொல்கிறார், தப்பு பண்ணுற விஷயங்களை எழுதி வச்சுக்கோ. காமம், குரோதம், லோபம், அகங்காரம், திருடுறது, ஏமாத்துறது எல்லாமே நான் பண்ணுறேன், எழுதி வச்சு அது ஒவ்வொரு விஷயத்தையும் அடித்து ஸ்ட்ரைக் பண்ணு வாழ்க்கையில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சுவை வரும், சுகம் வரும், தியானத்தில் ஈடுபாடு வரும், குருவின் மேல் நம்பிக்கை வரும், இறைவன் மேல் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னார் குருநாதர். சாதனானா இந்த தியானம் பண்ணி இந்த ஜென்மத்திலேயே கொஞ்சமாவது ஏதாவது எடுத்துட்டு போ, அடுத்த ஜென்மத்துக்கு. இந்த ஜென்மத்தை வேஸ்ட் பண்ணாத. தியானம் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆனந்தத்தை தேடிட்டு போ அப்படின்னு சொன்னார் குருநாதர். அப்புறம் ஒரு ரிக்வேத மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது குருநாதர் சொன்னார், அந்த மந்திரத்தில் வரும் பவதி பிக்ஷாமி தேஹிங்கிற மாதிரி பிக்ஷானாகன்னு ஒரு மந்திரத்தில் இறைவன்ட்ட வந்து பிச்சை கேளு, இறைவன்ட்ட வந்து பிக்ஷா கேளு. பிச்சைங்கிற வார்த்தையோட பிக்ஷாங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்டில் அதோடைய தாத்பரியம் வந்து கொஞ்சம் ஆழமான தாத்பரியம். பெக்கிங்னு சொல்கிற பாருங்களேன், பெக்கிங் வந்து இங்கிலீஷில், பிச்சைங்கிறது தமிழில். பட் பிக்ஷை வார்த்தை வந்து பவதி பிக்ஷாமி தேகின்னு ஒரு சன்னியாசியோ ஒரு பிரம்மச்சாரியோ போய் கேட்கும்பொழுது அந்த பிச்சையோட அர்த்தம் என்னென்னா, அந்த கேட்கும் நபருக்கு தகுதி உள்ளது கேட்பதற்கு, அவருக்கு அதிகாரம் உண்டு அந்த பிச்சை கேட்கறதுக்கு. ஸோ அதனால் அந்த மந்திரத்தில் வர தாத்பரியம் என்னென்னா,
இறைவன்ட்ட நீ தூய்மையான புத்தி தியோயோனக பிரச்சோதயாதுன்னு தினசரி நீ காயத்ரி மூலமாக கேட்குற. ஆனால் அதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த பாரு. நீ பிக்ஷை கேட்கும்பொழுது சன்னியாசி போய் பிக்ஷை கேட்குறாரு வீட்டில். சன்னியாசி 3 வீட்டுக்கு போவார் தினசரி. 3 வீட்டுக்கு போய் பிச்சை எடுப்பார். பவதி பிக்ஷாமி தேஹி ஒரு தடவை கூப்பிடுவார், 3 தடவை கூப்பிடுவார் ஒரு வீட்லேயும். அவங்க வரலைன்னா போயிடுவார் அடுத்த வீட்டுக்கு. அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்மணி ஓடி காலில் விழுந்து கும்பிட்டு தானம் பண்ணிட்டு போவா. ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உனக்கு உள்ள அந்த அதிகாரம் இருந்தால் இறைவன் தேடி உனக்கு அந்த திவ்ய ஞானத்தை தூய்மையான புத்தியை உனக்கு பிக்ஷை அளிப்பார் இறைவன். ஸோ அதனால் ஒன்றை நீ தயார் பண்ணிக்கோ. முதல்ல ஒன்றை நீ தயார் பண்ணிக்காமல் நீ இறைவன்ட்ட தியோயோன பிரச்சோதயார் தினசரி காயத்ரி சொன்னால் எப்படி உன்னுடைய புத்தி தூய்மையாகும்? தூய்மை ஆகாது. குருநாதர் சொல்கிறார். அதேமாதிரி நல்ல புத்தி கிடைக்காது. ஸோ அதனால் இறைவன்ட்ட தினசரி காலம்பரை எழுந்து குருநாதர் சொன்ன திருப்பி இந்த சொல்கிற ரகசியம் ரொம்ப முக்கியமான ரகசியம். 3 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். காலம்பரை எழுந்துட்டீங்க, பெட்டில் உட்காந்துருக்கீங்க, ஒரு தடவை ஓம் சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்லி போய் பாத்ரூம் போயிட்டு பல் தேய்ச்சிட்டு ஆசனத்தில் உட்கார்ந்து 3 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். காயத்ரி மந்திரம் சொல்லும்பொழுது காயத்ரி மந்திரத்துடைய அர்த்தத்தோடு சொல்லுங்கள். அர்த்தத்தை சொல்லும்பொழுது அந்த அர்த்தத்தில் கடைசியில் பிரார்த்தனை இருக்குது. பிரார்த்தனை ஐ திங்க் நான் தமிழில் சொன்னேன்னா, தமிழில் தான் சொன்னேன், போன வீடியோவில் சொன்னேன். இந்த காய்கறி வண்டிக்காரன் விழுந்துட்டான். சப்போஸ் ஒரு பைக் விழுந்துருச்சுன்னா, அந்த பைக்கில் இருக்கிற வண்டியோட லோடோடு கீழே விழுந்துருச்சுன்னா, அவன் பேக்கெட் மேலே பேக்கெட் போட்டு இப்படி நின்றுதான் நம்ம போய் உதவ மாட்டோம். அவன் ஃபோர்ஸ் பண்ணி அதை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது நம்ம அதை பார்த்துட்டு போய் அதை இழுப்போம், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இறைவனுக்கு வெறும்ன பிரார்த்தனை பண்ணால் இறைவனோட பிரார்த்தனை ஒர்க் ஆகாது. அந்த பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு நாம் முழுசாக நம்மளுடைய எஃபர்ட்டை போடுறோமா இல்லையாங்கிறது முக்கியம். போட்டோன்னா இறைவன் தூய்மையான புத்தியை நமக்கு அருள்வான். ஸோ இதுதான் 3 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். காலையில் சொல்லுங்கள், சாயங்காலம் சொல்லுங்கள். டைம் கிடைக்கும்பொழுது இந்த மனசை இறைவன் மேலே செலுத்துங்க. புத்தி கியானேன ஸ்ருத்யதி குருநாதர் சொன்னார். சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய பணக்காரங்க யாருமே ஏன் உண்மையாகவே சுகமாக இல்லை என்றால் ஒரே ஒரு காரணம் என்னென்னா, புத்தி தூய்மை இல்லை. எந்த மனுஷனுக்கு தன்னுடைய புத்தி தூய்மை இல்லையோ அந்த மனுஷன் சுகம் பெற முடியாது. அல்ப சுகம் பெறுவான், இந்த இந்திரிய சுகம் பெறுவான், ஆனால் பெர்மனன்ட் சுகம் பெற முடியாது அப்படின்னு குருநாதர் சொன்னார். ஸோ அதனால் துனியா, இந்த உலகம் இந்திரிய சுகத்திற்காக பேசும். இந்திரிய சுகத்தை அடைவதற்காக பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த வாரம் இது பண்ணலாம், அது பண்ணுவேன், நாளைக்கு இது பண்ண போகிறேன், அது சமைக்க போகிறேன், அடுத்த மாதம் இங்கே பிளானிங் பண்ணுறேன், அங்கே டூர் பண்ணுறேன். எல்லா பிளானிங்கும் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற மேக்ஸிமம் பிளானிங், நம்ம லைஃப்பில் இருக்கிற மேக்ஸிமம் பிளானிங் இந்திரிய சுகத்திற்கான பிளானிங். ஆனால் குருநாதர் சொன்னார், நான் தவம் செஞ்சேன், என்னுடைய பிளானிங் ஒன்று தான். எவ்வளவு நேரம் தவம் செய்யலாம், எப்போ என் குருவை போய் பார்க்கலாம், அவ்வளோதான் என்னுடைய பிளானிங். ஸோ ஞானிக்கும் யோகிக்கும் நார்மல் மனுஷனுக்கும் இதான் வித்தியாசம். நார்மல் மனுஷன் இந்திரிய சுகத்திற்காக பிளான் பண்ணுவான். யோகிகள், ஞானிகள், தபஸ்விகள் இறை உபாசனைக்காக பிளான் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதுதான் பெரிய வித்தியாசம்னு குருநாதர் சொன்னார். ஸோ அதனால் தீய பழக்கங்களை தியாகம் செய்து விடு. பாருங்கள், இது எனக்கு திருப்பி மனசில் செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்குது குருநாதர் சொன்ன வார்த்தை. தீய பழக்கங்களை தியாகம் செய்துவிடு, வேதத்திற்கு எதிரான பழக்கங்களை தியாகம் செய்துவிடு, சனாதன தர்மம், வைதிக தர்மம், இறைவனுடைய வேத தர்மத்திற்கு எதிரான விஷயங்களை தியாகம் செய்துவிடு. அப்படி தியாகம் செஞ்சால் புத்தி கியானேன சுத்தியதி, நம்மளுடைய புத்தியில் ஞானம் பிறக்கும். குருநாதர் சொன்ன வார்த்தை. இப்போ சப்போஸ் குருநாதர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், இந்த ஜென்மத்தில் நீ வேதத்தை கேட்கிறாய் என்றால் பூர்வ ஜென்மத்தில் நீ கண்டிப்பாக ஏதோ ஒரு வைதிக சுபகர்மம் செஞ்சுருக்கிறதுனால தான் நீங்கள் கேட்குற. இல்லாட்டி இங்கே என்கிட்ட வர முடியாது, வேறு யோகிகள்கிட்ட போக முடியாது, ஞானிகள்கிட்ட போக முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நீ வேதத்தை கேட்குற, ஆனால் தீய கர்மங்கள் செய்கிறனா அந்த வேதத்தை கேட்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. அப்படி இருந்தும் நீ கேட்பாய் என்றால் உன்னுடைய புத்தி தூய்மையாக ஆகாது. இதுதான் ஒரே ஒரு ரீசன். உன்னுடைய மனசில் இன்னும் ஆனந்தம் வரல, உன்னுடைய ஆத்மாவில் இன்னும் ஆனந்தம் வராது. காரணம் என்ன?
நீ எங்கேயோ தப்பு செய்கிற, அந்த தப்பை தேடு, அந்த தப்பை திருத்திக்கோ அப்படின்னு குருநாதர் சொன்னார். ரொம்ப ரொம்ப அருமையான அறிவுரை. இதுக்கப்புறம் நிறையா குருநாதரை தவிர மற்ற சில ஆச்சாரியர்கள் அவருடைய பிரவச்சனங்கள் சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ். அது அடுத்த 15 நிமிஷம் ஆகிடுது. அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ முக்கியமான தாத்பரியம் என்னென்னா, உபாசகனாக மாற வேண்டும், வைராக்கியத்தை அடைய வேண்டும். இறைவனை தவிர வேறு எந்த விஷயத்துலையும் ஜாஸ்தி முயற்சி பண்ணாத. கிடைக்கிறது ஓகே, முயற்சி பண்ணு, உன்னுடைய பசியை போக்கணும், உடல் பசியை போக்கணும், அவ்வளோதான். சாப்பிட்ணும், நல்ல தண்ணி வளர்ச்சி இருக்கணும், தண்ணி இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நல்லா வீடு வசதி இருக்கணும், அவ்வளோதான் நம்மளுடைய புருஷார்த்தம். வேறு எல்லா எஃபர்ட்டும் நமக்கு இறைவன் மேலே இருக்க வேண்டும், அவ்வளோதான். நீர், நிலம், ஆகாரம், ஓய்வு, அப்புறம் தூய்மையான சூழ்நிலை, மன அமைதி வேணும் வாழ்க்கையில். இதுக்கு என்ன தேவையோ அதை எஃபர்ட் போடு. மற்ற எல்லா விஷயத்தையும் இறைவனுக்காக எஃபர்ட் போடு. இதான் சம்மரி. ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.